Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு 2 மார்க் கொஸ்டினாக பார்த்துக்குங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு டிஃபைன் பண்ண அந்த மாதிரி கேட்டால் எழுதிருக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி del E0. இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு வந்தால் del 0ன்னு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கும்போது del E0ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது E, அதாவது ஈங்கிறது எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸுங்கிற வேர்டு வந்து மறந்துடாதீங்க. இதோட எனர்ஜி எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எந்த ஃபீல்டில், லிகான் ஃபீல்டு. இப்போ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த லிகான் ஃபீல்டு மைனஸ் energy of electrons in the isotropic field. Isotropic field அல்லது Barry center, அதாவது the average energy of d electrons தான் we call as Barry center. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், crystal field stabilization energy. இதுக்கு வந்து நீங்க ஒரு டெஃபினிஷன் பார்த்துக்குங்க, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு எப்படி கலர் வருது, இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். அதுக்காக இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம். மெயின் வந்து டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். இப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிறதுல இப்போ நம்மளுக்கு தெரியும் Cu2+ அயான் இருக்கு, காப்பர் 2+ அயான். இப்போ காப்பர் சல்பேட் சால்ட் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதே Cu+ எடுத்துட்டோம்னா கலர்லெஸ், Cu+ வந்து கலர்லெஸ். குப்ரிக் அயானுக்கு கலர் இருக்கு, குப்ரஸ் அயானுக்கு கலர் வந்து இல்லை. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா they are colored in nature. சில சால்ட்ஸுக்கு வந்து என்ன இல்லை, கலர் வந்து இல்லை. அப்போ எதை வச்சு இந்த சால்ட்டு கலராக இருக்கு, இதுக்கு வந்து கலர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம், அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த Cu2+ அயான் வந்து நம்ம கலர்டுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யுது, நம்மளுக்கு அது மேலே ஒயிட் லைட்டு படுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒயிட் லைட்டு படுறப்ப அது என்ன செய்யுது, அதில் நம்ம அதாவது அந்த விசிபிள் ரீஜியன் சொல்கிறோம் இல்லையா, அந்த வேவ் லெங்த் ரீஜியன் இருக்கும் இல்லையா, அதில் ஆரஞ்சு கலர், என்ன கலரு, ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலரை வந்து அது என்ன செய்யுது, அப்சார்ப் பண்ணிக்குது. ப்ளூ கலரை வந்து என்ன செய்யுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்படி அந்த டிரான்ஸ்மிட் எந்த கலரை அந்த மெட்டலையான் டிரான்ஸ்மிட் பண்ணுதோ, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ எந்த கலரை அதை டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அந்த கலர் தான் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டது இல்லையா, அந்த வேவ் லெங்க்த்தில் இருக்கிற கலர் நம்மளுக்கு கிடைக்காது. அது எமிட் பண்ணுது இல்லையா, அந்த வேவ் லெங்க்த்தில் என்ன கலர் வருதோ அதுதான் கிடைக்கும். அப்போ காப்பர் 2+ ஆரஞ்சு கலரை அப்சர்வ் பண்ணிக்குது, ப்ளூ கலரை என்ன செய்யுது, நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ இதுக்கு வந்து ரீசன் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு டேபிள் காலமில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலட் கலரை வந்து அப்சார்ப் பண்ணுச்சு அப்படின்னா எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இது ஒன் வேர்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ டைட்டானியம் இருக்குது, எப்படி நம்ம காப்பருக்கு Cu2+, அடுத்தது Cu+ சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டைட்டானியம் ப்ளஸ்ஸு, அதே வந்து டைட்டானியம்ல 3+, 4+, டைட்டானியம் 3+, 4+.
இப்போ இந்த இதில் டைட்டானியம் 3+ இருக்கிற டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸுக்கு கலர் இருக்குது. 4+ இருக்கிற மெட்டல் காம்ப்ளெக்ஸுக்கு என்ன இல்லை, கலர் இல்லை, ரீசன் அவுட் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் ஹவு வி ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைட்டானியம் 3+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து D1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ D1 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நம்ம சொல்லியாச்சு, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறப்ப இந்த ஆக்டஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல d ஆர்பிட்டால் வந்து இட் வில் பி ஸ்பிளிட் இன்டு 2 செட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். லோவர் எனர்ஜியில் இருக்கிறத T2g ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னுட்டும், ஹையர் எனர்ஜியில் வந்து நம்மளுக்கு EG ஆர்பிட்டால். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், del0 வேல்யூ, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ D1 கான்ஃபிகரேஷன் அப்படிங்கும்போது இந்த T2g ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த லைட் அது மேலே படுறப்ப இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா ப்ரமோட் ஆகி இந்த ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு போகும். அப்போ EG ஆர்பிட்டாலுக்கு இந்த எலக்ட்ரான் போயிருது. அப்போ எனர்ஜி அப்சார்ப் பண்ணி போகுது. அப்போ இதைய வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், DD டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். DD டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லோவர் எனர்ஜி d ஆர்பிட்டாலில் இருந்து ஹையர் எனர்ஜி d ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் என்ன இருக்கு, நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்குது. திஸ் ஒன் ஒன்லி we are calling as a DD டிரான்சிஷன். அப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறப்ப எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிச்சு இல்லையா, அப்சார்ப் பண்ண எனர்ஜி என்ன வேவ் லென்த் அது நம்மளுக்கு தெரியாது. எதை டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அந்த கலர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த டைட்டானியம் 3+ பர்பிள் கலர் சால்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ டைட்டானியம் 4+க்கு ஏன் கலர் இல்லை அப்படின்னு சொன்னால், இதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D0 அப்படின்னா என்ன அர்த்தம், d ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ எலக்ட்ரானே இல்லை அப்படிங்கும் பொழுது there is no transition, இந்த DD டிரான்சிஷன் இல்லை. அப்போ டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது காம்ப்ளெக்ஸஸ் வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன, அதில் இந்த DD டிரான்சிஷன் தான். லோவர் எனர்ஜியில் இருந்து ஹையர் எனர்ஜிக்கு போகணும். இதில் நம்ம 2 பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று DD டிரான்சிஷன், இனி ஒன்று வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், ஒத்த எலக்ட்ரான் அதுக்கிட்ட இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், இந்த 2 ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்னால கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருச்சு இல்லையா, டைட்டானியம் 3+ ஏன் கலர், டைட்டானியம் 4+ ஏன் கலர் இல்லை அந்த சால்ட்ஸுக்கு அப்படின்னு கேட்டால், டைட்டானியம் 3+ D1 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால DD டிரான்சிஷனில் இன்வால்வ் ஆகும். ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் d ஆர்பிட்டாலில் இருக்கு. டைட்டானியம் 4+ வர்றப்ப அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்ன, D0 ஆகிருச்சு, எலக்ட்ரானே இல்லை d ஆர்பிட்டாலில். ஸோ there is no DD டிரான்சிஷன், there is no கலர். இவ்வளோதான் சில்ட்ரன். அடுத்தது வந்து இனி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் சால்ட்ஸ், ஜிங்க் 2+ அல்லது இந்த ஜிங்க் 2+ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்து D10 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துடும். D10ங்கும் போது என்ன ஆகும் நினச்சி பாருங்க, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. அப்போ எல்லாமே வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு 10 எலக்ட்ரான்ஸும் இந்த மாதிரி பேர்டாக இருக்கும். அப்போ ஒன்று d ஆர்பிட்டாலில் வேக்கன்சியே கிடையாது, வேக்கன்ட் ஆர்பிட்டால் கிடையாது. ரெண்டாவது வந்து எல்லாமே பேர்டு எலக்ட்ரான். அப்போ இதுக்கு என்ன ரீசன் சொல்லணும், ஒன்று நோ அன்பேர்டு எலக்ட்ரான், அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. ரெண்டாவது என்னது, அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னாலே நோ DD டிரான்சிஷன்.
டிடி டிரான்சிஷன் இல்லை. இந்த ரெண்டு ரீசன்னால தான் D10 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுக்கு என்ன வராது, கலர் வந்து வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம Zn 2+, ஜிங்க் 2+ சொல்லலாம். அதே மாதிரி குப்ரசயான் Cu+க்கு என்ன ரீசன் சொல்லணும், இதே ரீசன் தான் D10 கான்ஃபிகரேஷன். அதே Cu2+ இருந்துச்சுன்னா D9 ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இட் கேன் இன்வால்வ் இன் DD transition and can produce color. அதே மாதிரி இப்போ ஸ்காண்டியம் 3+ எடுத்துட்டோம் அப்படின்னா D0 கான்ஃபிகரேஷன், d ஆர்பிட்டால எலக்ட்ரானே இல்லை, அதனால கலர் இல்லை. அப்போ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 1 வேர்டாக வரலாம் அல்லது நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டினாக வரலாம். Cu+ சால்ஸ் வந்து கலர்லெஸ், Cu2+ வந்து கலர்டு, ரீசன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். டைட்டானியம் 3+ கலர்டு, டைட்டானியம் 4+ கலர்லெஸ், ரீசன் அவுட்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸோட கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ டைட்டானியம் இருக்கு 3+ தான், இங்கே வந்து H2O 6 ஆக்டஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இதில் வந்து நம்மளுக்கு H2O இருக்கு, வாட்டர் வந்து மாலிகூல்ஸ் லிகாண்டா வந்திருக்கு. இதே டைட்டானியம் 3+ல இப்போ ஃப்ளூரைடு அயான் வந்து நம்மளுக்கு லிகாண்டா வந்திருக்கு. இதே டைட்டானியம் 3+ல புரோமைடு அயான் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, லிகாண்டா வந்திருக்கு. அப்போ எல்லாமே இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கிற மெட்டல் அயான் என்னது, டைட்டானியம் 3+ தான். ஆனால் லிகாண்ட் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது, வேரியேஷன் காட்டுது. ஒன்று வந்து அக்வா ஃபீல்டு, இன்னொன்று ஃப்ளூரைடோ, இன்னொன்று புரோமைடோ. அப்போ there is a difference in the ligand field. அப்படி இருந்தாலும் ஒரே கலர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னா there will be no same color formation in presence of all ligand field for same central metal ion. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, அதாவது நம்ம அதுக்கு தான் முதல்லயே ஒரு கான்செப்ட் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ∆0 வேல்யூவும் லாம்டாவும் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லாம்டா வேல்யூல என்ன வரும், நம்மளுக்கு வேரியேஷன் காட்டும். அப்போ கலர் ப்ரொடக்ஷன், கலர் ஃபார்மேஷன்ல என்ன வரும், நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரும். இந்த கான்செப்டையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1 வேர்டுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த டாப்பிக்கே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நீங்களும் படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.